அன்பார்ந்த மெயின்மேன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் அதையொட்டிய பிரச்சாரம் என்பது மிக வேகமான முறையில் களை கட்டியிருக்கிறது. ஒரு பகுதி 19ஆம் தேதி தமிழகம் உட்பட தமிழகம் முழுவதும் ஒரு சில மற்ற மாநிலங்களில் ஒரு சில தொகுதிகளிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் நடைபெற வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடியே சிலர் இந்த மாநிலங்கள் எப்படி அந்த மாநிலங்கள் எப்படிலாம் சில கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. ஆனால் இப்போ நாடு முழுவதும் தேர்தல் என்பது உச்சக்கட்ட அந்த பரபரப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டு மக்களினுடைய மனநிலை ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜனநாயக திருவிழா என்பது இந்தியாவில் நடைபெற போகுது. இதுல இந்திய மக்கள் இந்த 140 கோடி மக்களினுடைய மனநிலை என்பது இந்த தேர்தலை முன்னிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத லோக்நிதி CSDS என்ற அமைப்பு 9 மாநிலங்கள்ல 10,019 பேர்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தி அதை ஆய்வு செய்து அந்த ஆய்வு என்பது பல நாளிதழ்களிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிவந்திருக்குது. அது கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி மோடி ஆட்சி அதனுடைய தாக்கம் என்ன என்பதை இந்த லோக்நிதி CSDS என்ற அந்த அமைப்பினுடைய ஆய்வின் மூலம் இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா இன்னைக்கு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு வேலையின்மை, விலைவாசி உயர்வு. இது 2 தான் மோடி ஆட்சியில் மிகப்பெரிய பிரதானமான குறையாக பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த லோக்நிதி CSDS அந்த அமைப்பு நடத்தின ஆய்வுல என்னன்னா 9 மாநிலங்கள்ல 10,019 பேர்கிட்ட நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல 62% பேர் பாத்தீங்கன்னு சொன்னா வேலையின்மை என்பது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்த கருத்தை சொன்னதுல பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாரும் உயர் சாதி இந்துக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் டீப்பா நம்ம இதுல அந்த ஆய்வுக்குள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா நகர்ப்புறங்கள்ல ஒரு 65% மக்களும், கிராமப்புறங்கள்ல ஒரு 62% மக்களும், சிறு நகர் பகுதிகளில் ஒரு 59% மக்களும் பாத்தீங்கன்னா உள்ளூரில் வேலை கிடைப்பது என்பது மிக கடினமாக இருக்கிறது அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிஜேபி ஒரு உயர் சாதி இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் ஒரு பிராமணிய ஆதிக்கத்தில் அடிப்படையில் ஒரு சாதிய கட்டமைப்பு 4 வர்ண முறையை கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய RSS என்ற அமைப்பின் வழிகாட்டுதல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அரசியல் அமைப்பு பிஜேபி. ஆனா இந்த கருத்து கணிப்புல உயர் சாதி இந்துக்கள் அவங்ககிட்டயே இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்குது. அதுல அந்த உயர் சாதி இந்துக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும்
ஒரு 57% பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி மோடி ஆட்சியில வேலை கிடைப்பது என்பது மிக 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 அரிதாகி விட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயர்சாதி இந்துக்களை சேர்ந்தவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஓபிசி இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 62% பேர் வந்து வேலை கிடைப்பது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலித்துகள் அவங்க கிட்ட வந்து தலித் பகுதி அந்த பாக்கெட்ல நடத்தப்பட்ட கருத்துக்கள் மக்கள்கிட்ட நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 57% பேர் பிஜேபி மோடி ஆட்சியில வேலை கிடைப்பது என்பது கடினமாகி இருக்கிறது அப்படின்றது அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அவங்க கிட்ட நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 67% பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலை கிடைப்பது என்பது கடினமாக இருக்கிறது அப்படின்றதும் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புல வந்து உயர் சாதி இந்துக்கள், ஓபிசி இந்துக்கள், தலித்துகள், சிறுபான்மையினர் அனைத்து தரப்பு மக்களும் வைத்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா 5 ஆண்டு காலத்துல பிஜேபி ஆட்சியில வேலையின்மை என்பது மிக மிக முக்கியமாக விஷயமாக மக்கள் மத்தியில் இந்த தேர்தலையொட்டி பார்க்கப்படுதுன்றது தான் இதுல சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து எது பெரிய விஷயமா பாக்குறாங்கன்னா விலைவாசி உயர்வு. கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து இந்த விலைவாசி உயர்வால நாங்க கடுமையா பாதிக்கப்படுறோம். 71% மக்கள் வந்து இந்த விலைவாசி உயர்வால நாங்க கடுமையா பாதிக்கப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நகர்ப்புறங்கள்ல ஒரு 76% ஏழைகளோ, அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல ஒரு 68% நடுத்தர வசதியை சேர்ந்தவர்களும், அதே மாதிரி வசதி படைத்தவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65% பேர் விலைவாசி உயர்வால் கடுமையா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஏழைகளும் சொல்றாங்க, நடுத்தர மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய நடுத்தர குடும்பத்தினரும் சொல்றாங்க, வசதி படைத்தவர்களும் சொல்றாங்க. விலைவாசி உயர்வால் கடந்த மோடியுடைய பிஜேபி 5 ஆண்டு கால ஆட்சியில விலைவாசி உயர்வால நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இதுல வந்து என்னன்னா ஒரு 36% பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த விலைவாசி உயர்வால எங்களுடைய குடும்ப செலவுகளை அதிகரிச்சு சேமிப்புகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா குறையுது அப்படின்றது வந்து இந்த கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம், அதாவது பிஜேபி ஒரு வலுவான இந்துத்துவ அரசியலை இந்தியா முழுவதும் கொண்டு போய் அதுல ஒரு பெருமளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அண்மையில வந்து காஷ்மீர்ல நடைபெற்ற தேர்தல் உதம்பூர் அங்க நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து லல்லு பிரசாத் யாதவும் ராகுல் காந்தியும் மட்டன் சமைச்சு, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மட்டன் சமைச்சு சாப்பிட்டதை வந்து மோடி வந்து அந்த மத விஷயத்தோடு கலந்து வந்து பேசியிருக்கிறார். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்க வந்து ராமர் கோவில் இந்த மாதிரியான மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மக்கள் இந்த என்ன நினைக்கிறாங்கன்னா 71% மக்கள் இந்த கருத்து கணிப்புல இந்தியா இந்துக்களுக்கான நாடு அல்ல, அனைவருக்குமான நாடு அப்படின்றத இந்த கருத்து கணிப்புல ஆணித்தரமாக அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கருத்து சொன்ன 71% பேர்ல 88% பேர் வந்து படித்தவர்களும் சொல்லிக்கிறான், 72% பேர் வந்து படிக்காதவர்களும் சேர்ந்து சொல்லிக்கிறாங்க. இந்தியா இந்துக்களுக்கான நாடு கிடையாது,
அனைத்து தரப்பு மக்களுக்கான நாடு என்பதை உறுதியாக அடித்து சொல்லியிருக்கிறார்கள். வெறும் 11% மக்கள் மட்டும்தான் இந்தியா இந்துக்களுக்கான நாடு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக எதிர்கட்சியினரை பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோட சிபிஐ, ஐடி, இடி இதை பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோட சிறைக்கு அனுப்புவது அப்படின்றத பாத்தீங்கன்னு சொன்னா கையில் எடுத்துக்கிறாங்க, அமலாக்கத்துறை எல்லாம் பயன்படுத்தி. இது சம்பந்தமா ஜனங்கிட்ட கருத்து கேட்டப்பனா பிஜேபிக்கு வாக்களிக்காத 46% பேரு பிஜேபி இந்த இடி, ஐடி, அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துது அப்படின்னு பிஜேபிக்கு வாக்களிக்காத 46% பேர் சொல்றாங்க. பிஜேபிக்கு வாக்களிச்ச 21% பேர் பிஜேபி இது பண்றது தவறு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2019 இதே அமைப்பு நடத்தின ஆய்வுல 51% பேர் தேர்தல் கமிஷன் மீது நம்பிக்கை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அது இப்ப 2024 பாத்தீங்கன்னு சொன்னா அது 28% தேர்தல் கமிஷன் மீதான நம்பிக்கை என்பது குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் கமிஷன் இவிஎம் அந்த அதன் மூலம் தில்லுமுள்ளு மோசடி செய்ய முடியும் என்று 56% பேர் கருத்து என்பது பாத்தீங்கன்னு சொன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஊழலை ஒழிப்பேன், ஊழல் மோடி 2 நாளைக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. என்னன்னா ஊழல் செய்பவர்களுக்கு சிறை உறுதி என்ற கேரண்டியை நான் அளிக்கிறேன் அப்படின்னு ஜெய்ப்பூர்ல பேசுகிறார். ஆனா அமலாக்கத்துறையால் ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல், இப்படி ஏராளமான பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல முடியும். இப்படி ஏராளமானவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி கூட்டணியிலயோ இல்ல பிஜேபி கட்சியிலயோ சேர்ந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பிஜேபி வாஷிங் மிஷின் அவங்க சுத்தமாயிடுறாங்க. அந்த வழக்குகள்லாம் ஆதாரம் இல்லை என்பது வாபஸ் வாங்கப்படுது. இப்போ உதாரணமா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரஃபுல் பட்டேல் அவர் இப்ப அஜித் பவாரோட வந்துட்டாரு, சரத் பவார் கிட்ட இருந்து பிரிஞ்சு. அந்த பிரஃபுல் பட்டேல் மேல விமான முறைகேடு ஊழல் வழக்கு என்பது ஏற்கனவே அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ பிஜேபியோட அவர் கூட்டணிக்கு வந்துட்ட உடனே அமலாக்கத்துறை அந்த வழக்கிற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று நீதிமன்றத்தில் சொல்லி வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்குது. இது சம்பந்தமா சொல்லும் போது என்னன்னா ஒரு 46% பேர் பிஜேபிக்கு வாக்களிப்பவர்களே இது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா நாட்டில் ஊழல் நடப்பதற்கான காரணம் ஒன்றிய அரசு தான் அப்படின்றது ஒரு 25% பேர் பாத்தீங்கன்னு சொன்னா கருத்துக்கள் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. ஊழல் நடப்பதற்கு ஒன்றிய பிஜேபி மோடி அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு 25% பேர் சொல்லியிருக்காங்க. மாநில அரசுகள் காரணம்னு 17 பேர் சதவீதம் பேர் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலையின்மைக்கு காரணம் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசு 21% பேர் வேலையின்மைக்கு ஒன்றிய அரசு தான் காரணம், மாநில அரசு 17% காரணம் அப்படின்றதையும் பாத்தீங்கன்னு சொன்னா சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது டோட்டலா இப்போ நீங்க இப்போ இதை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாட்டினுடைய மிக 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 முக்கிய பிரதான பிரச்சனைகளாக 2 பிரச்சனைகள் தான் இருக்குது. ஒண்ணு வேலையின்மை, 2 விலைவாசி உயர்வு. இதையொட்டி இது இந்த சிஎஸ்டி
அந்த அமைப்பு நடத்தின ஆய்வை வந்து இது பண்ணும்போது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்பது காத்திருக்கிறது, உறுதியாக காத்திருக்கிறது என்பதை இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம வந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னது. அதையொட்டி நேற்று தினம் வந்து கூட உங்களுக்கு வந்து தெரியும், சில தொலைக்காட்சி செய்திகள்ல பிரேக்கிங் நியூஸா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து போன முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 25 தொகுதியில் 24 தொகுதி பிஜேபி வந்து ஜெயிச்சது. காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த அசோக் கெலாட்டினுடைய மகன் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஜெயிச்சாரு. இப்ப அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 தொகுதி வரைக்கும் பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும்ன்றது பிஜேபியினுடைய சர்வேயிலேயே வந்து தெரிய வந்திருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சில தொலைக்காட்சிகள்லயும் தமிழ் தொலைக்காட்சிகள்லயும் நியூஸ் தொலைக்காட்சிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன செய்தி என்பது வந்திருக்குது. அதே மாதிரி ஹரியானால அவங்க வந்து மொத்தம் 10 தொகுதிகள்லயும் பிஜேபி போன முறை ஜெயிச்சு, இந்த முறை வந்துன்னா 5 தொகுதிகள் ஜெயிப்பது என்பது கடினமாக இருக்கும், மிக மிக கடினமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யை வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப பிரதானமாக நாட்டு மக்களுடைய பிரதானமாக இந்த தேர்தல் எதை பிரதிபலிக்குன்னா வேலையின்மை, விலைவாசி உயர்வு, இதுதான் மக்களுடைய பிரதான பிரச்சனையாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லோக்நீதி சிஎஸ்டிஎஸ் அந்த அமைப்பு நடத்திய ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம சீரியஸா பார்க்கிறோம். இன்னொன்று வந்து என்னன்னா இந்தியா வந்து இந்துக்களுக்கான நாடு இல்லைன்னு சொல்லி 71% பேர் கருத்து தெரிவிச்சுக்கிறதையும் நாம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.